ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். யாரும் மார்க் கம்மியாக இருந்தால் யாருமே வருத்தப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12th மார்க்ல நல்ல மார்க் வாங்கினவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்ல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்கன்றதுக்கு எந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே கிடையாது. ஸோ 12th மார்க் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நல்ல காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகிறது உங்களுக்கு ஒரு ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும். ஸோ இல்லைனாலும் பரவாயில்ல, வேற அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல நம்ம ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால 12th மார்க்கை பற்றி ஒரி பண்ண வேண்டியது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்ன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7,53,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்காங்க. ஸோ 37,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஃபெயில் எதுல வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபெயில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ சயின்ஸ் 11 சப்ஜெக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸோட பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 96% வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பாஸ் ஆயிருக்காங்க. எவ்வளோ பேருன்னு பார்த்தீங்கன்னா 4,05,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்காங்க. ஸோ பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,47,000 வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அரௌண்ட் வந்து ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸோட கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்காங்க. ஸோ அட்டன் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான் கேர்ள்ஸோட. ஸோ 93% தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.54% வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸோட வந்து பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக பாஸ் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து எவ்ரி இயர் நடக்கிறதா, இந்த இயர் மட்டும் இல்லை. ஸோ கம்பேரிங் லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து பாய்ஸ் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2021 உங்களுக்கு தெரியும் கோவிட் பேட்ச் அது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் பர்சன்டேஜ் இருந்தது. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே 100% இருந்தாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே 100% இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இயருமே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் 2022, 2023, 24, 25 இந்த 4 வருஷம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து 96% வந்து ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 90% இருந்தது. அப்புறம் 91, 92, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 93 கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கு. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாய்ஸோட பாஸ் பர்சன்டேஜ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வைஸ் நீங்க பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இருக்கிறதுலே வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ 91% வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் பாஸ் பர்சன்டேஜ். ஸோ கவர்மெண்ட் எய்டட்ல வந்து பார்த்தீங்கன்னா 95. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்ல வந்து பார்த்தீங்கன்னா 98. ஸோ எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் தான் பார்த்தீங்கன்னா 98.8% வந்து பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு. இது வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த மாதிரி தான் வந்து எப்பயுமே வந்து ப்ரைவேட் ஸ்கூல் அதிகமாகவும் கவர்மெண்ட் ஸ்கூல் கம்மியாகவுமே எல்லா இயருமே வந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோ எஜுகேஷன் ஸ்கூல், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே படிக்கக்கூடிய ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95% வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. கேர்ள்ஸ் மட்டும் படிக்கக்கூடிய ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா 96% வந்து பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. பாய்ஸ் மட்டும் படிக்கக்கூடிய ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90% தான் இருக்கு. ஸோ இதான் வந்து ரொம்பவே கம்மியான பாஸ் பர்சன்டேஜா இருக்கு. ஸோ அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5 டிஸ்ட்ரிக்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 98% வந்து பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுல வந்து பார்த்தீங்கன்னா 97.9% வந்து பாஸ். திருப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 97.5, கோவையில வந்து பாத்தீங்கன்னா 97.48. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில வந்து பாத்தீங்கன்னா 97. ஸோ இந்த 5 டிஸ்ட்ரிக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 டிஸ்ட்ரிக்ஸா இருக்கு. லாஸ்ட் 5 டிஸ்ட்ரிக்ஸ் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா 90.7% தான் இருக்கு மேலூர்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில 90.76 இருக்காங்க. அடுத்து திருவள்ளூர்ல வந்து பாத்தீங்கன்னா 91.49 இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா 92.5, ராணிப்பேரியில வந்து பாத்தீங்கன்னா 92.7. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ்ல. ஸோ இந்த லாஸ்ட் 5 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, வேற வேற டிஸ்ட்ரிக்ஸ் வரதில்லை. ஸோ இந்த 5 டிஸ்ட்ரிக்ஸ்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா 96% வந்து பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. ஸோ காமர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 92% தான் பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 82% தான் பாஸ். மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சயின்ஸ் குரூப் அண்ட் காமர்ஸ் குரூப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக படிப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இது எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல வந்து எப்பயுமே பர்சன்டேஜ் கூடியும் காமர்ஸ்ல வந்து எப்பயுமே பர்சன்டேஜ் கம்மியாகவும் இருக்கு. ஏன்னா காமர்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலும் வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வைஸ் வந்து பாஸ் பர்சன்டேஜ். இதை தாண்டி வந்து இது எப்படி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல வந்து எப்படி இம்பாக்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல வந்து எது இம்பாக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஎன்இல வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் தான். ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இது 3 தான் இருக்கும். பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில 50% மார்க்கும், மேக்ஸ் வந்து 100% எடுத்துப்போம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அப்படின்றப்ப இந்த 3 சப்ஜெக்டோட டீடைல்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ 2023ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 690 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்டம் எடுத்திருந்தாங்க. 2024ல வந்து பாத்தீங்கன்னா 2500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்டம் எடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல வந்து 3000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயரோட 500 ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வருஷத்தோட வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2500 அரௌண்ட் 2500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்டம் அதிகமாக வாங்கியிருக்காங்க.
ஓகேவா? ஸோ மேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபோட மெயின் இன்கிரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸோட மார்க்ஸ் எப்பெல்லாம் அதிகமாக இருக்கோ அப்பெல்லாம் அந்த இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2023 வந்து பார்த்தீங்கன்னா 812 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 630 குறைஞ்சிருக்கு. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1125 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயரோட 400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக சென்டம் வாங்கியிருக்காங்க. 2023 கம்பேர் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சென்டம் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அப்போ பிசிக்ஸும் மார்க்கோட ஆல்ரெடி மேக்ஸ் சென்டம் கூட இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்ஸோட சென்டமும் கூட இருக்கு. அப்போ கண்டிப்பா இது ரெண்டு அதிகமானாலே என்ன ஆக போகுது அப்படின்னு அர்த்தம்னா கட் ஆஃப் வந்து இன்னும் அதிகமாக போகுன்ற அர்த்தம். ஸோ தேர்ட் கட் ஆஃபோட இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2023 வந்து பாத்தீங்கன்னா 3900 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்டம் வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 471 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சென்டம் வாங்கியிருக்காங்க. ஸோ ரொம்பவே பேப்பர் கொஞ்சம் டஃபா இருந்திருக்கு லாஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரி. இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா 3181 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க. அதாவது 2023 ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் ரொம்ப பேட் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி வந்து பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்போ இந்த இயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக சென்டம் வாங்கியிருக்காங்க கெமிஸ்ட்ரியில். அப்போ கண்டிப்பா வந்து லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து கட் ஆஃப் கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால டாப் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு 0.5 to 1% வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இந்த இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க்ஸ் நல்ல வர பீரியட்லாம் பாத்தீங்க அப்படின்னா 160 170 கட் ஆஃப் மேல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடும். ஏன்னு பாத்தீங்கன்னா சென்டம் எடுத்தவங்களே எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 99 98 எடுத்தவங்களோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். ஸோ ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஸ்கூல்ல நடக்கக்கூடிய எக்ஸாம்ல ஒரு 50 60 மார்க்ஸ் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியா கொஸ்டின் பேப்பர் இருக்கப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 10 to 15 மார்க் கூட வாங்குவாங்க. இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 to 80 மார்க்ஸ் வந்து முன்னே வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு 160 கட் ஆஃப் வந்து ஈஸியா வரும். ஸோ அப்படின்றப்போ இந்த 160 கட் ஆஃப்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே அதிகமா இருக்க போகுது இந்த வருஷம். பட் அதோட எக்ஸாக்ட் அனாலிசிஸ் வந்து நமக்கு வரணும். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அதை வந்து உங்க டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்க. அது நம்மளோட கட் ஆஃப்க்கும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் தெரிஞ்சாலும் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க மெயிலுக்கு வந்து நாங்க சென்ட் பண்ணுவோம். ஏதாவது ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் வந்து எனக்கு கிடைக்குது அப்படின்னா டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.